அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பல்வேறு விஷயங்கள நம்ம தெளிவா பேச போறோம். நேத்து நடந்த அந்த கோவை பள்ளி மாணவி வழக்கு, அது என்ன டீட்டெயில் அப்படின்றத நான் ஃபுல்லா சொல்லிர்றேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய தமிழக அரசு வந்து 2 புது விஷயம் செஞ்சிருக்காங்க. இது நெறைய பேருக்கு வெளியில விஷயம் தெரியாது. செய்திகள்ல நீங்க பார்த்துருக்க முடியாது. அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நெறைய டீட்டெயில் நான் சொல்லியிருப்பேன். நேத்துலருந்து அந்த ஒரு 10 வயசு குழந்தை கோவை சூலூர் மாவட்டத்தில நடந்தத நெனச்சு எல்லாருமே வந்து கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆதங்கத்த. இதுக்கு முன்னாடி இருந்த அரசுலயும் இந்த மாரி நடந்துச்சு. அப்பயும் நம்ம பேசியிருந்தோம். இப்பவும் வந்து இந்த மாரி நடந்துட்டு இருக்கு. இதுக்கும் நம்ம பேசியிருக்கோம். திருச்சியில கூட ஒரு செவிலியர் மாணவி தற்கொலை விஷயம். ஏகப்பட்ட விஷயங்களை இப்ப நம்ம சமீப நாட்களா கடந்து வந்துட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் நம்மளுடைய தமிழக முதல்வர் என்ன பண்ணுவார் அப்படின்றதுக்கு முன்னால, முதல்ல நம்ம ரொம்ப சின்சியரா பேச வேண்டிய விஷயம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கோவை மாணவி அந்த 10 வயசு குழந்தை வந்து இன்னைக்கு எந்த மாரியான ஒரு சூழலுக்கு ஆளாக்கப்பட்டு, கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு, குளத்துல தூக்கி வீசப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் நேத்து அந்த ஏரியால ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஒட்டுமொத்த தமிழகமும் இன்னைக்கு காலையிலேருந்து கொதிச்சிட்டு இருக்காங்க. நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல காலையில போட்ட வீடியோக்கள் எல்லாம் வந்து கொடூரமான தண்டனைகள்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்க. உண்மையிலேயே ரொம்ப பார்க்குறதுக்கு அந்த மாரி நம்மளுடைய தண்டனைகள்லாம் இருந்துச்சுன்னா, எவனா இருந்தாலும் அடுத்து குட்டி குழந்தைய தொடுறதுக்கு யோசிப்பான் அப்படின்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. இப்ப அது என்ன விஷயம் அப்படின்றத நான் சொல்லிர்றேன். முதல்ல பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பம் அவங்க வந்து கள்ளிப்பாளையம் ஏரியால இருக்கிற ஒரு சாதாரண குடும்பத்துக்காரங்க. அந்த குழந்தைங்க எல்லாம் முன்னாடி விளையாண்டுட்டு இருக்கும்போது, அந்த ஒரு பெண் குழந்தைய மட்டும் ஒருத்தர் வந்து முட்டாய் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த கார்த்திக் என்பவர். அவர் தான் வந்து அவங்க ஏரியால இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4, 5 வருஷமா அங்க இருந்து பக்கத்து ஏரியா தானே அப்படின்ற ஒரு பழக்கவழக்கத்துல இருந்தவிங்க. அவனோட ஃப்ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா மோகன்ராஜ். இந்த தெருப்பொறிக்கு 2 நாய்களும் இந்த ஒரு சம்பவம் தான் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நெறைய விஷயத்துல இருக்காய்ங்க. போதை மற்றும் கஞ்சா வழக்கு இவங்க மேல பல்வேறு வகையான வழக்குகள் காவல் நிலையத்துல நிலுவையில இருக்கு. இந்த ஒரு விஷயம் வந்து அவங்க பக்கத்து ஏரியாக்கள்ல இருக்கிறவங்க தெரிஞ்ச முகம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தாய் வந்து பெருசா கண்டுக்கல. ஆனா இவங்க வந்து குட்டி குழந்தைங்கலாம் அந்த 2 பேர் விளையாண்டுகிட்டு இருக்கும்போது, இந்த குழந்தை இவனுங்களோட பின்னாடி தான் வண்டியில பைக்ல போனதா காவல்துறை விசாரணையில தெரிய வந்ததுக்கு முன்னாடி வரைக்கும், இந்த கார்த்திக்ன்ற நாதாரி நாயும் சேர்ந்து தான் அவங்க குடும்பத்தோட அந்த குழந்தைய தேடிட்டு இருந்திருக்கான். அப்போ வரைக்கும் இவன் தான் பண்ணியிருப்பான்ற எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்புமே இல்லாத அளவுக்கு அவ்வளோ தூரம் ஒரு நடிகன் மாரி அப்படியே ஃபுல்லா தேடிட்டு இருந்திருக்கேன். தேடுனதுக்கு அப்புறம் இந்த விஷயங்கள்லாம் தெரிய வந்ததுக்கு அப்புறமா, விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா, அதாவது கூட்டத்தில தேடும்போது நம்ம மேல சந்தேகம் திரும்புதேன்னு சொல்லிட்டு இந்த கார்த்திக் நாயும் மோகன்ராஜ் நாயும் தப்பி ஓட பார்த்துருக்காங்க. அப்புறம் காவல்துறையினோட வழக்கமான பாணியில விசாரிக்கும் போது பாவம் அவங்க கீழே வந்து கைகால உடைச்சுக்கிட்டாங்க. இந்த ஒரு விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி இவங்களோட வரலாறு அப்படின்றத பின்னாடி எடுத்து பார்த்தோம்னா 2மே தெருப்பொறுக்கி நாயக கஞ்சா போதையில அடிமையாகி அந்த ஏரியால இருக்கிற நிறைய இளைஞர்களை மற்றும் சின்ன சின்ன பசங்களை கஞ்சா கொடுத்து போதைக்கு அடிமையாக்கி வச்சிருக்கிற திருநாயக அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இவங்க வந்து எந்த ஒரு மூலியமா சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏ அளவுக்கு கூட இதுக்கு முன்னாடி இருந்த அரசோட அப்படியே பல பல வகையான தொடர்புகள்ல இருந்து கொடி கட்டி பறந்தவங்களாம் அந்த ஏரியாக்கள்ல அறியப்படுறாங்க. இந்த விஷயங்கள் நீங்க நியூஸ்ல பெரும்பாலும் பார்க்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில இருக்கும்போது எப்படி செம்பு தூக்கி பேசிட்டு இருந்தாங்களோ அதே போல சில நியூஸுகள் இன்னமும் செம்பு தூக்கி பேசிட்டு இருக்காங்க. அவங்களோட வரலாறுன்னு நீங்க போய் எடுத்தீங்கன்னா காவல்துறையோட அதிகாரப்பூர்வ அறிவிப்புல இன்னும் வராம தான் இருக்கும். அதனால தான் வந்து உங்களுக்கு அதை வந்து டீட்டெயில்டா வெளியில சொல்லியிருக்க மாட்டாங்க. இவ்வளோ விஷயங்களும் வெளியில வர்றதுக்கு பின்னாடி பல சென்சிட்டிவான மேட்டர்கள் வந்து உள்ள இருக்கு. இவங்களோட அந்த குற்றப்பின்னணி அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இந்த மாதிரி ஏகப்பட்ட வழக்குகளே இன்னும் பதிஞ்சிருக்கு. ஆனா ஜாமீன்ல தான் சுத்திட்டு திரியிறாங்க அப்படின்றது அந்த ஏரியால இருக்கிற சில பேருக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு. அப்ப இவங்களோட போறத அவங்களுடைய தாய் வந்து பார்த்திருக்காங்க. தெரிஞ்சவன் தானே இவனுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காம விட்ட அந்த ஒரு சின்ன விஷயம் எங்க வந்து நின்றுருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது. இன்னைக்கு அரசு மாறி இருக்குங்க. காவல்துறையினர்லாம் மாறி இருக்காங்க. நம்மளுடைய அரசு இன்னைக்கு நம்மளுடைய சிஎம் விஜய் அவர்கள் வந்து பதவி ஏற்றிருக்காங்க. கண்டிப்பா இந்த சம்பவங்கள்லாம் நடக்காது. நோ டார்க் ஏரியா அப்படின்ற ஒரு ஏரியா கொண்டு வர போறாங்க. சிங்கப்பெண் அதிரடிப்படை வருது. பெண்களுக்கு மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு தர்றாங்க. எல்லாமே ஓகே. ஆனா இன்னைக்கு காவல்துறையினர் வந்து சிறப்பா வேலை செய்றாங்களா? அரசு தன்னுடைய வேலைகளை சிறப்பா செய்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கட்டமைப்பு அப்படின்ற உள்ளாட்சி, அதாவது இன்னைக்கு ஏரியாக்குள்ள இருக்கிற சிறு சிறு அமைப்புகள், இன்னைக்கு கவுன்சிலர், வார்டு கவுன்சிலர், வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர், ஏகப்பட்ட இடங்கள்ல வர்ற அந்த உள்ளாட்சிகள் இன்னைக்கு யாரோட கையில இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 7,500க்கு மேற்பட்ட கவுன்சிலர்கள் இன்னைக்கு திமுக சார்புல இருக்காங்க. அதுவும் அந்த கோவை மாவட்டத்தை மொத்தமா இப்ப கையில வச்சிருக்கிறது யாருன்னு நான் சொல்ல வேண்டாம். கரூர்ல இருந்து அப்படியே இந்த பக்கம் வந்திருக்கிற செந்தில் பாலாஜி அவர்கள்
இன்னைக்கு நீங்க யோசிச்சு பார்க்கலாம். நேத்துலருந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிரா பல்வேறு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நம்ம வந்து அத எடுத்து எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். நியூஸ்லயும் பார்த்திருக்கலாம். ஈடி வந்து நேரடியா தமிழக அரசுக்கு கடிதமே குடுத்துருக்காங்க. அவர எப்ப வேணாலும் தூக்கி விசாரிக்கிறதுக்கு நம்மளுடைய தமிழக அரசுக்கு கையில ஆணை ரெடியா இருக்கு. ஆனா இன்னும் ஏன் அத முன்னெடுக்காம இருக்காங்க அப்படின்ற விஷயத்துக்கு உள்ள யார் யாரெல்லாம் சிக்குவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் சிக்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு நீங்க விடிஞ்ச உடனே பார்த்துருக்கலாம். கோவை மாணவி பலாத்கார வழக்கு, தற்கொலை. இன்னைக்கு திருச்சியில ஒரு மாணவி தற்கொலை. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சிவகங்கையில ஒரு காரர் வந்து பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டு ஒரு பெண் வந்து காவல்துறை நிலையத்துக்கு போறாங்க. 5 பேர் கொண்ட காவலர்கள் அங்க இருந்தும் கூட அவங்களுக்கு பதில் சொல்லல. மறுநாள் காலையிலேயே நம்மளுடைய காவல்துறையை கையில வச்சுட்டு இருக்க சிஎம் அவர்கள் உடனடியா ஒரு உத்தரவு போட்டு 5 பேரையும் உடனடியா பணியிடை நீக்கம் பண்றாங்க. இந்த விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. இன்னைக்கு இந்த கோவை மாணவி அப்படின்ற ஒரு அதாவது நம்மளுடைய குழந்தைய பக்கத்து வீட்டுக்காரங்க தானே விளையாடுறாங்க, தெரிஞ்சவங்க தானே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியாம விட்ட அந்த பெற்றோரோட தப்பு இன்னைக்கு எங்க வந்து நின்றுருக்கு அப்படின்றது தான் முக்கிய காரணம். இது வந்து இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, குடிபோதை, போதை அப்படின்ற ஒரு மோசமான ஒரு இது இல்ல அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஒரு சம்பவம்ன்றது வெளியில தெரிஞ்சிருக்கும். அங்க இருக்கிற ஏரியால இருக்கிற மக்கள் பூரா என்ன கேட்குறாங்க, அவன என் கையில விடுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு நம்மளுடைய மக்கள் வந்து அவ்வளோ தூரம் ஆத்திரத்திலயும் கோவத்திலயும் இருக்காங்க. காவல்துறையினரை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. நீங்க என்ன செய்வீங்க? ஆஜர் பண்ணுவீங்க? அவன் ஈஸியா ஒரு 2 மாசத்துல வெளியில வந்துருவான். அதுக்கப்புறம் ஜாலியா தானே சுத்திட்டு திரிவான் அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு கேள்விகள் திரும்பி இருக்கு. நேத்தே பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேத்தையுமே காவல் நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி 27ஆம் தேதி வரைக்கும் காவல்ல எடுக்குறாங்க. அதுல கார்த்திக் அப்படின்றவன் தான் வந்து A1 அப்படின்றது தெரிய வந்திருக்கு. மோகன்ராஜ் அப்படின்றவன் A2 அப்படின்றனால அவங்க 2 பேத்துக்குமே வந்து போக்சோ தண்டனை அப்படின்றது வழங்கப்படும் அப்படின்றது ரெடியா இருக்கு. இன்னும் கூட அந்த டெஸ்ட் அப்படின்ற சில டெஸ்ட்டுகள் வர வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்புல சொல்றாங்க. முழுக்க முழுக்க அந்த ஏரியால கொடிகட்டி பறந்த பல நிர்வாகிகள் மற்றும் எம்எல்ஏக்கள் அதாவது பழைய எம்எல்ஏக்களோட சப்போர்ட்டோட தான் இவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பண்ணின பல குற்றத்தை எடுத்தாலே கண்டிப்பா அதுல டிஎம்கே சம்பந்தம் நிறைய இருக்கும் அப்படின்னு உள்ளூர்வாசிகள் சொல்றாங்க. நம்ம சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ அடுத்து நம்ம 2வது விஷயம் பேச போறது என்ன அப்படின்னா, நேத்துல இருந்து பரவலா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த நியூஸ் வருது அப்படின்றத விட கோவை மாணவி இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க நியூஸ்ல அதிகம் பார்க்கறனால இந்த விஷயம் தெரியாம போயிருக்கும். இல்லத்தரசிகளுக்கான ரூபாய் வந்து இன்னைக்கு நம்மளுடைய தமிழக அரசு எல்லாருடைய அக்கௌண்ட்லயும் மே மாசத்துக்கு போட்டுட்டாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். ஆனா சில பேர், அதாவது இதுக்கு முன்னாடி கலைஞர் உரிமை தொகை வாங்கிக்கிட்டு இருந்த சில பேருக்கும் பாதி பேருக்கு பணம் பாதி பேருக்கு ஏறல. இன்னும் சில பேர் வந்து நியூவா அப்ளை பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது அவங்க பார்த்தீங்கன்னா, சொந்த வீடு இருக்கு, கார் இருந்தாலும் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எழுதியும் வச்சிருப்பாங்க சில பேர். என்ன அவங்களுக்கு வருது நமக்கு வராதா? அவங்கலாம் 10 வீடு வச்சுட்டு எழுதி வச்சிருக்காங்க, நமக்கு தர மாட்டேன்றாங்களேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எழுதியும் வச்சிருந்தீங்க. அவங்களுக்கு பூராமே முந்தா நேத்து யதார்த்தமா சர்ப்ரைஸா வந்து பணம் விழுந்திருக்கு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தகவல் வந்திருக்கு. நீங்க பேங்க்ல பார்த்தீங்களா? இல்ல உங்களுடைய பாஸ்புக்ல என்ட்ரி போட்டு வந்தீங்களா? அப்படின்றது நீங்க தான் போய் பார்த்துக்கணும். அதனால அவங்கவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை அவங்கவங்க செக்அப் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி புதுசா விழுந்த எல்லாருக்குமே அடுத்தடுத்து நம்மளுடைய முதலமைச்சர், இப்போ புதுசா வந்திருக்கிற முதலமைச்சர் விஜய் அவர்கள் செய்யக்கூடிய மதிப்புக்குரிய மகளிர் திட்டத்தில் விழுகிற 2500 ரூபாயும் ஆட்டோமேட்டிக்கா இதே போல விழுந்துரும் அப்படின்றது முக்கிய ஒரு கருத்து. அடுத்து 2வதா அதே போல இன்னொரு பணம் அப்படின்றது முதியோர்களுக்கான ஒரு பணம் வந்து வருது. என்னன்னா, முதியோர்களுக்காக உபகரண கருவிகள் வாங்கக்கூடிய அந்த உதவித்தொகை. இப்போ முதியோர் பணம் அப்படின்றது மாசம் 3000 ரூபாய் விழுகும். அது வந்து ஆட்டோமேட்டிக்கா பேங்க் அக்கௌண்ட்ல ஏறும் அப்படின்றது வேற. ஆனா இப்போ வந்து உபகரண கருவிகள் வாங்குறதுக்காக சில உதவித்தொகை கொடுக்குறாங்க. அது என்னன்னா, கண்ணாடி, கைத்தடி, அந்த வீல் சேரு, அவங்களுக்கு தேவையான அந்த ஸ்டாண்டு நடக்கும்போது வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நடக்க முடியாம இருக்கிறது. இந்த மாதிரி முதியோர்களுக்கு தேவையான சில உபகரணை வாங்குறவங்களுக்கு 10,000 ரூபாய் வந்து இன்னைக்கு உதவித்தொகையா தர்றாங்க. அந்த உதவித்தொகை அப்படின்றது எப்படி வரும் அப்படின்னா, நீங்க போயிட்டு உங்களுடைய அந்த எல்லா டீட்டெயிலும், அதாவது முதியோர் உங்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்ற எல்லாத்தையும் எழுதி நீங்க ஒரு மனுவா கொடுக்கும்போது அது வந்து உங்களுக்கு பரிசீலனையில வந்து அதே உங்களுடைய முதியோர் பணம் விழுகிற அதே அக்கௌண்ட்ல இது ஒன் டைம் பணமா வந்து உங்களுக்கு விழுகும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய தகவல். இதை பத்தி இன்னும் சரியா தெரியாதவங்க நம்மளுடைய கமெண்ட்ல கேளுங்க, உங்களுக்கு நான் டீட்டெயில் சொல்றேன். இப்போ இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய சிஎம் அவர்கள் என்ன அவங்களுக்கு தண்டனை கொடுக்க போறார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல தான் இருக்கும். இப்போ வரைக்கும் அவங்க மேல போக்சோ வழக்குன்றது இன்னும் பதிவாகலை. போக்சோ வழக்கு பதிவானதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து கடும் தண்டனை அப்படின்றது கண்டிப்பா மரண தண்டனையா கூட இருக்கலாம். மெடிக்கல் ரிப்போர்ட் ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க காவல்துறையினர். வந்த கையோட அவங்கள என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்களும் உங்களுடைய கருத்து சொல்லிருங்க கமெண்ட்ல. அவங்களுக்கான கடும் தண்டனை எதிர்பார்த்து தான் நம்ம எல்லாருமே காத்துட்டு இருக்கோம். இந்த ஒரு அதாவது கோவை மாணவி 10
வயசு மாணவி அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்மளுடைய தமிழ்நாட்டுல கடைசியா இருக்கணும் அப்படின்றதும், இதுக்கு முக்கிய காரணமா இருக்கிற உள்ளாட்சிகள் முதல்ல மாற்றப்படணும் அப்படின்றதும், இன்னைக்கு என்னதான் நம்மளுடைய தமிழக முதல்வர் வந்து இருக்காரு, நம்மளுடைய முதல்வர் சிஎம் அவர்கள் எவ்வளவோ விஷயங்கள், திட்டங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இருந்த திராவிட ஆட்சியில கூட டிஎம்கேல கூட ஏகப்பட்ட பேர் முதல்வரா இருந்தாங்க, எம்எல்ஏக்களா இருந்தாங்க. அவங்களோட கட்சி தான் வந்து உள்ளாட்சிகள்னு இருந்தாங்க. ஆனா நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு அப்படியே நேர்மாறா இருக்கு. என்னதான் வந்து தலைமையும் இன்னைக்கு டிவிகேவா இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பணந்தின்னி முதலைகளும் பார்த்தீங்கன்னா திமுக காரங்களா தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட பாருங்க 7500 மேற்பட்ட கவுன்சிலர் கிட்ட 8000 நெருங்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இன்னைக்கு ஒவ்வொரு வார்டுகளிலேயும் நீங்க கீழ்மட்டமா போய் பேச போற நபர் பார்த்தீங்கன்னா அந்த கவுன்சிலர். அப்ப உள்ளாட்சிக்குள்ள அந்த உள்ள ஏரியாக்குள்ள நடக்க போற விஷயம் கவுன்சிலர். என்னதான் இன்னைக்கு நகரங்கள்ல இருக்கிறவங்க எம்எல்ஏக்களை தேடுவோம். ஆனா பார்த்தீங்கன்னா கிராமங்கள்ல இருக்கிறவங்க பெரும்பாலும் அந்த கவுன்சிலரை தான் தேடுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் அடிப்படையில இருக்கும்போது, தப்பா இருக்கும்போது, அடிமட்டமே ஸ்ட்ராங் இல்ல அப்படின்னா மேல்மட்டம் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஒரு கருத்து. அதுவும் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 10வது மாசத்தோட இவங்களோட கொட்டத்தை அடுக்கிற போற மாதிரி உள்ளாட்சி தேர்தல் அப்படின்றது வரப்போகுது. உண்மையிலே நம்மளுடைய சிஎம் நினைச்சாருன்னா இப்பவே கூட கலைச்சிட்டு உள்ளாட்சி தேர்தல் அப்படின்றத வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் கூட உள்ளாட்சி தேர்தலுக்கான டைம் முடிவடைகிற தேதி 10வது மாதம் 26ஆம் தேதியோட இப்போ இருக்கிற உள்ளாட்சிகளுக்கான அனைத்து பணிகளும் நிறைவடைந்து திரும்ப தேர்தல் வரப்போகுது. கண்டிப்பாக அதில் நம்மளுடைய தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அவங்க வந்து கவுன்சிலராக அடுத்தடுத்து வந்து சிறு கட்டமைப்புகளை முதல்ல வலுப்படுத்தி அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய நகரங்கள் கிராமப்புறங்களை வலுவடையும் அப்படின்றது நம்மளுடைய கருத்து. உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லிட்டு போயிருங்க. நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க தயவுசெய்து ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.